ராஜி இருந்துட்டு போலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தங்கமயில் இருந்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சரண் இருந்துட்டு இரு இரு நானே கொண்டு போய் விட்டுறேன். இல்ல மாமா நான் பஸ்ல போயிடுறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொல்லி தங்கமயில் வந்து கிளம்பிடுறான். அங்க வந்து தங்கமயிலோட ட்ரெஸ் பார்த்து எல்லாரும் வந்து கிண்டல் அடிச்சு கேலி பண்றாங்க. என்ன இந்த அம்மா வந்து டீச்சராட்டும் வந்திருக்கு. சரி சரி நாளைக்கு கொண்ட போட்டு வந்துரு. அதே மாதிரி அங்க பாரு அந்த எச்சில் தட்டு வந்து எடுத்து கிளீன் பண்ணிடு. இது கேட்ட உடனே தங்கமயிலால அழுகாச்சி தாங்க முடியல. ஐயோ நம்ம அப்பா அம்மா ஒரு பொய் சொன்னதுனால நம்ம என்னெல்லாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. தங்கமயில் இருந்துட்டு இதெல்லாம் மனசுல யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா குமார் வந்து டீ குடிக்கிறதுக்காக அந்த கடைக்கு வராரு. அங்க வந்து தங்கமயில் வந்து எச்சில் தட்டு எடுக்கிறது பார்த்து ஓகே டீச்சர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இந்த அம்மா வந்து எச்சில் தட்டு எடுத்துட்டு இருக்கு, பேசாம அப்பாட்ட சொல்லலாம்னு சொல்லி கிளம்புறாரு. அங்க போய் முத்துவேல் சக்திவேல்ட்ட வந்து இங்க பாருங்க நான் அன்னைக்கு இந்த வீட்டு மருமகளை பார்த்தேன் எச்சில் தட்டு எடுத்துட்டு இருந்தது சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. இருக்கு அந்த பாண்டியனுக்குன்னு சொல்லி டே பாண்டியா கொஞ்சம் வெளியே வா, நீ இப்படி வீட்டுல இருக்கிற மருமகளை வந்து வேலைக்கு அமுச்சு விட்டு சொகசா உட்காந்து சாப்பிடறதுக்கு வெக்கமா இல்லையா உனக்கு? பாண்டியன் இருந்துட்டு தேவையில்லாம பேசுனீங்கன்னா நாக்கு வந்து வெட்டி போட்டுருவேன். யாரு தேவையில்லாத சொல்றது, யாரு போய் சொல்றாங்க? பாண்டியன் இருந்துட்டு பொண்ணுங்க வந்து வீட்டுல அடங்கிட்டு இருக்க கூடாது, வேலைக்கு போகணும், அவங்களும் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சாதான் நல்லது. அதுக்கு சக்திவேல் இருந்துட்டு ஓஹோ அப்ப வந்து சம்பாதிக்கிறன்றது எச்சில் தட்டெல்லாம் எடுக்கிறதா உங்க என்னையா நீ சொல்ற? என்னோட ஒரு மருமக வந்துட்டு கவர்மெண்ட் வேலையில இருக்கா, இன்னொருத்தி வந்து டீச்சரா இருக்கா, ராஜி வந்து இப்பதான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. ஓ அப்போ உனக்கு விஷயமே தெரியலையா? உன்னோட பெரிய மருமக இருக்கால ஏதோ டீச்சரா இருக்குன்னு சொன்ன, அவ வந்து கடையில் உட்காந்து எச்சில் தட்டு எடுத்துட்டு இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட நானே உனக்கு கண்ணால காட்டுறேன். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.